என் உடன் பிறக்காத சகோதரர் மற்றும் சகோதரிகளை உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி நண்பனி சேனல். பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரிக்கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார்? ஆ. பாரதியார். அவன பாரதிதாசன். இ. கம்பர். என காளிதாசர். காளிதாசர். செகண்ட் கொஸ்டின். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு டேஸ் ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார்? ஆ. கங்கை. ஆ. காவேரி. இ. வைகை. இ. யமுனா. பதில் கங்கை. கொஸ்டின் நம்பர் 3. அறத்தின் ஊன்றுகோலாக டேஸ் என்னும் சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி கூறுகிறார்? ஆ. அம்பேத்கரின் சட்ட புத்தகம். ஆவண நேருவின் பஞ்சசீல கொள்கை. இ. காந்தியடிகளின் அகிம்சை. இ. பெரியாரின் கொள்கைகள். பதில் காந்தியடிகளின் அகிம்சை. கேள்வி நம்பர் 4. தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ஆ. கல்யாண சுந்தரம். ஆவண ராதாகிருஷ்ணன். இ. நாராயணகவி. இ. கனகசுப்பு. தாராவை தலைகளை போட்டோம்னா ராதாகிருஷ்ணன் பதில். கேள்வி நம்பர் 5. கவிஞாயிறு எனும் அடைமொழிக்குரியவர் யார்? ஆ. ராதாகிருஷ்ணன். ஆவண கண்ணதாசன். இ. பாரதியார். இ. பாரதிதாசன். பதில் ராதாகிருஷ்ணன். கேள்வி நம்பர் 6. பாரதியாரை இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் யார்? ஆ. நேரு. ஆவண காந்தி. இ. ராஜாஜி. என அண்ணா. பதில் ராஜாஜி. கேள்வி நம்பர் 7. காந்தியடிகளை கவர்ந்த நூலின் பெயர் என்ன? ஆ. நாலடியார். ஆவண திருக்குறள். இ. புறநானூறு. இ. அகநானூறு. பதில் திருக்குறள். பராபரக்கன்னி என்னும் பாடலை எழுதியவர் யார்? ஆ. திருவிக. ஆ. பாரதியார். இ. தாயுமானவர். இ. கம்பர். பதில் தாயுமானவர். கேள்வி நம்பர் 9. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது? ஆ. திருவருட்பா. ஆவண திருக்குறள். இ. நாலடியார். இ. தாயுமானவர் பாடல்கள். பதில் தாயுமானவர் பாடல்கள். கேள்வி நம்பர் 10. தீர்க்கதரிசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? ஆ. கலீல் கிப்ரான். ஆவண புவியரசு. இ. திருவள்ளுவர். இ. துரைராசு. பதில் புவியரசு. கேள்வி நம்பர் 11. அமுத சுரப்பி முதலில் யாரிடம் இருந்தது? ஆ. தீவுத்திலகை. ஆ. ஆதிரை. இ. ஆபுத்திரன். இ. கோவலன். பதில் ஆபுத்திரன். கேள்வி நம்பர் 12. மணிமேகலை முதலில் யாரிடமிருந்து உணவு பெற்றாள்? ஆ. ஆதிரை. ஆ. ஆபுத்திரன். இ. தீவுத்திலகை. இ. மாதவி. பதில் ஆதிரை. கேள்வி நம்பர் 13. காந்தியடிகள் யாருடைய நிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறியுள்ளார்? ஆ. வீரமாமுனிவர். ஆவண பாரதியார். இ. தாராபாரதி. என உ.வே.சா. பதில் உ.வே. சாமிநாத ஐயர். கேள்வி நம்பர் 14. வேலு நாச்சியாரிடம் அமைச்சராக பணியாற்றியவர் யார்? ஆ. சின்னமருது. ஆவண தாண்டவராயர் பிள்ளை. இ. பெரியமருது. என முத்துவடுகநாதர். பதில் தாண்டவராயர். உடையாளுக்கு நடப்பட்ட நடுகளுக்கு வேலு நாச்சியார் காணிக்கையாக வழங்கப்பட்ட பரிசு எது? ஆ. தாலி. ஆவண தங்கம். இ. வெள்ளி. என வைரம். பதில்
தாலி. கேள்வி நம்பர் 16. வேலு நாச்சியார் சிவகங்கையை போரில் மீட்ட ஆண்டு 1981, 1980, 1780, 1781. பதில் 1780. உலக உயிர்கள் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்? புத்தர், பிம்பிசாரர், நரசிம்மவர்மன், கம்பர். பதில் புத்தர். கேள்வி நம்பர் 18. 36 ஆண்டுகள் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றினார்? பதில் மருத்துவர், கவிஞர், ஆசிரியர், நீதித்துறை. பதில் ஆசிரியர். கேள்வி நம்பர் 19. ஆசி ஜோதி என்னும் நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் இந்தியா, லைட் கிரேட், லைட் ஆசியா, லைட் ஆஃப் ஆசியா. பதில் லைட் ஆஃப் ஆசியா. கேள்வி நம்பர் 20. பாதம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? கல்கி, ஜானகி மானவளவன், ராமகிருஷ்ணன், உ.வே.சா. பதில் ராமகிருஷ்ணன். கேள்வி நம்பர் 21. ஆசாரக்கோவை எந்த நூல்களுள் ஒன்று? 11 கீழ்கணக்கு நூல், 11 மேல் கணக்கு நூல், அறநூல்கள், நீதிநூல். பதில் 11 கீழ்கணக்கு நூல். கேள்வி நம்பர் 22. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது பழமொழி, ஆன்றோர் மொழி, அறிவுரை, பொதுமொழி. பதில் ஆன்றோர் மொழி. கேள்வி நம்பர் 23. தால் என்பதன் பொருள் என்ன? பருப்பு வகை, இளந்தளிர், நாக்கு, உணவு வகை. பதில் நாக்கு. தால் என்பதன் பொருள் நாக்கு. சென்னையில் கேள்வி நம்பர் 24. சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு தலைவராக தலைமை வகித்தவர் யார்? ராஜாஜி, காந்தியடிகள், உ.வே.சா, பாரதியார். பதில் உ.வே.சா. கேள்வி நம்பர் 25. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற பாடல் வரிகள் யாரால் எழுதப்பட்டது? கலீல் கிப்ரான், கலி இம்ரான், சலீம் கிப்ரான், சலி இம்ரான். பதில் கலீல் கிப்ரான். கேள்வி நம்பர் 26. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருவாசகம், திருக்கடுகம், திருக்குறள், திருப்பாவை. பதில் திருக்குறள். கேள்வி நம்பர் 27. பூமியின் கிழக்கு வாசல் என கவிஞர் தாராபாரதி எதை குறிப்பிடுகிறார்? இந்தியா, ஜப்பான், சீனா, மியான்மர். பதில் இந்தியா. கேள்வி நம்பர் 28. கோமுகி என்பதன் பொருள் என்ன? தீவு, காளை மாடு, பசுவின் முகம், அரசன் மகள். பதில் பசுவின் முகம். அழைப்பு வரும் வரை நமக்கு உழைப்பு முக்கியம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி நன்மணி சேனல். ஃபாலோ பண்ணிக்கங்க.